இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பவும் நீட்டாக தான் இருப்பாங்க, ரொம்ப நீட்டாக இருப்பாங்க. அல்லாஹ் பெரிய நியாமத்துகளை கொடுத்துருந்தான், பெரிய செல்வம், எக்கச்சக்கமான செல்வத்தை கொடுத்துருந்தான். அற வழிகளில் அவங்க செலவழிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பள்ளிவாசல் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கிறார், முசாஃபிர் மாதிரி, ஒரு ஏழை மாதிரி ஒருத்தர் கிழிஞ்சு போய் சட்டையை போட்டுக்கிட்டு இப்படி அப்ராணி மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறார். அவங்கள தனியாக கூப்பிட்டு ஒரு பெரிய உதவியை செய்கிறாங்க. இந்தாப்பா அந்த வச்சுக்கா உதவி வச்சு. இல்லை இல்லை இமாம் எனக்கு இதெல்லாம் வேணாம். ஏன்டா வேணா வச்சு உதவி, என்னப்பா இப்படி இருக்கிறியப்பா? இல்லை இல்லை அல்லாஹ் எனக்கு நிறைய வசதி தந்துக்கிறான், எனக்கு அவ்வளோ தோட்டம் இருக்குது, இந்த செல்வம் இருக்குது, இந்த நிலம் இருக்குது, இந்த பங்களா இருக்குது, இந்த கடை இருக்குது, அது இருக்குங்கிறார். அப்போ கேட்டா அல்லாஹ் இவ்வளோ நியாமத்து தந்துக்கிறான்னு ஏன் பிச்சைக்காரன மாதிரி இருக்கிற நீ? இமாமுல் ஆலம் கேட்குறாங்க, அட ஏன் பிச்சைக்காரன மாதிரி இருக்கிறான்? ஒரு தேவை உடையவனை போன்று என் மக்கள் மத்தியிலே நீ வெளிப்படுகிறாய். சில பேர் நீங்க பாருங்க கஷ்டத்தில் இருப்பாங்க, ஆனா தன்னுடைய கஷ்டத்தை காட்ட மாட்டாங்க, நல்ல டிப் டாப்பா இருப்பாங்க, வாயை திறக்க மாட்டாங்க, வீட்டில் போனா தண்ணியை குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி எத்தனை மக்கள் இருக்கிறாங்க? இவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான், இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த அளவிற்கு தங்களை கண்ணியப்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் விரும்புறாத நல்ல உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீத், அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நீ வெளிப்படுத்துப்பா. அல்லாஹ் எனக்கு நிஅமத்துக்களை தந்திருக்கான்னு சொல்லு. சோதனை தந்தா அல்லாஹ் என்ன சோதிக்கிறானே, அல்லாஹ் என்ன கஷ்டப்படுத்துகிறானே என்று சொல்லி கொண்டிருக்கிறதை விட அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான்னு சொல்லு, அல்லாஹ் எனக்கு நிஅமத்து தந்திருக்கிறான்னு சொல்லு.